ஆம்பளை தானையா நீ? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? பரமு, வேற என்ன செய்ய சொல்ற பரமு? எல்லாம் போச்சே பரமு. எழுக்க கூடாததெல்லாம் எழுந்துட்டு நான் இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னே. என்ன வேற என்ன பண்ண சொல்ற? யோ, இழப்பு யாருக்குதான் இல்ல? இந்த உலகத்துல இழப்பே இல்லாத வாழ்க்கைய வாழ்றவன்னு ஒரு ஆளு நீ காட்டு பாப்போம். பரமு, பேசாதையா. எழுந்துட்டோன்னு அழுதுட்டு நிக்கிற நேரம் இல்ல இது. யாரால எதனால நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறோமோ அவனுக்கு நாம இதே வலிய கொடுக்கணும். அந்த வெறிதான் இப்ப நமக்கு தேவை. முடியல பரமு. என்னென்னமோ செஞ்சோம், எல்லாமே நமக்கு எதிராக தானே திரும்பி இருக்கு பரமு. அந்த அருணாச்சலம் குடும்பமும் தில்லைராஜன் குடும்பமும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்கள என்னால எதுவும் செய்ய முடியல. உன்னால முடியலன்னா நீ கம்முன்னு இரு. உனக்காக நான் எல்லாத்தையும் செய்யறேன். பரமு, என்ன சொல்ற? நீ என்ன செய்ய போற? அதான் சொன்னேனே, நமக்கு வலிக்கிற மாதிரி அவங்களுக்கும் வலிக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அத நான் செய்ய போறேன். இல்ல பரமு, நம்மளால எதுவும் செய்ய முடியாது. எல்லாம் போச்சு. என் மனசுல இருந்த தைரியம் எல்லாம் போச்சு பரமு. நாளைக்கு அந்த 2 குடும்பமும் சேர்ந்து அம்மனுக்கு கிரீடம் வச்சு இன்னும் சந்தோஷமா கிளம்பி ஊருக்கு போயிடுவாங்க. ஆனா நம்ம யோ, முதல்ல அலறத நிப்பாட்டியா. ஆம்பளை மாதிரி யோசிக்க கத்துக்கோ. போனதெல்லாம் திரும்ப பிடிக்க எல்லாத்தையும் இழந்தாலும் நாம மட்டும் மிச்சம் இருக்கும். புரியுதா? ஒரு முடிவு எடுத்துட்டு அதுல ஜெயிக்கிறவன் வீரன் இல்ல. என்ன நடந்தாலும் அதோட முடிவை தனக்கு சாதகமா மாத்த தெரிஞ்சவன் தான் நிஜமான புத்திசாலி, நிஜமான வீரன். இப்ப நான் அதைத்தான் செய்ய போறேன். நடக்க போற விஷயத்த நமக்கு சாதகமா மாத்த போறேன். புரியல பரமு, என்ன நடக்க போகுது? எதை மாத்த போற? இன்னைக்கு எல்லச்சாமி கோவில்ல பூஜை. அதுக்கு அந்த சூர்யா தனியாதான் போறான். தனியாவா? கூட ஆளுங்க இருப்பாங்க. அது அந்த இத்து போன பஞ்சாயத்து ஆளுங்க கூட தான் போறான். அவனுங்கெல்லாம் ஒரு புள்ள பூச்சி. அவனுங்களை ஏய்ச்சு சூர்யாவை தூக்குறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் பரமு? யார வச்சு இந்த வேலையை முடிப்ப? இப்ப ஊரே நம்மளை எதிர்த்துல நிக்குது. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்யா. எல்லா கூட்டத்திலையும் 3-4 கருப்பாடு இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் ஏன் ஆடுங்க. அவனுங்களை எப்படி நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். பரமு, இது முடியுமா பரமு? பரமு, அந்த சூர்யா ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. யோ, உனக்கு பயமா இருந்தா அத உனக்குள்ளேயே வச்சுக்கோ. என்கிட்ட சொல்லாத. இந்த வேலையை முடிச்சிட்டு நான் யாருன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். தனியா எல்லைச்சாமி கோவிலுக்கு போற அந்த சூர்யா திரும்பி வீட்டுக்கு போக மாட்டான். இது இந்த பரமேஸ்வரியோட பரமபதம். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாரு. ஹலோ, என்னாச்சு? ஹலோ, அவன் கோயிலுக்கு வந்துட்டானா? தனியா தானே வந்திருக்கான்? ஆமாம்மா, அவன் வந்துட்டான். தனியா தான் வந்திருக்கான். எதுக்குமா சூர்யாவை மட்டும் தனியா கூட்டிட்டு வர சொன்னீங்க? தனியா வந்தாதானே நாங்க அவனை கஷ்டப்படாம தூக்கிட்டு வர முடியும். என்னம்மா சொல்றீங்க? சூர்யாவை கடத்த போறீங்களா? ஆமா, பூஜையை முடிச்சிட்டு சூர்யா வீட்டுக்கு போக மாட்டான். ஐயோ,
போகவும் கூடாது. ஆனா நாட்டாம, தர்மகர்த்தா, அரங்காவலரு, பூசாரின்னு எல்லாருமே இருக்காங்களேம்மா. நாங்க வரும்போதே தர்மகர்த்தா கார்ல தான் வந்தோம். போகும்போது சூர்யாவை அவங்க வீட்டுல விட்டுட்டு தான் போவோம். நடுவுல நீங்க எப்படி அவனை தூக்குவீங்க? மணியாரே, அதுக்கு தான் நீங்க இருக்கீங்கல்ல. என்னது? நானா? நான் எப்படிமா? என்னால எப்படிமா சூர்யாவை? புரியலையேம்மா. பயப்படாதீங்க. அவ்வளவு கஷ்டமான வேலையெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னதுமா? நீங்க வந்ததா சொன்னீங்கல்ல, அந்த கார். ஆமா. அதுல நீங்க யாரும் திரும்பி போக கூடாது. புரியலையேம்மா. டயர்ல காத்து இல்லைன்னா வண்டி ஓடாதில்ல மணியாரே. புரிஞ்சிருச்சுமா, முடிச்சிடுறேன். நீங்க அந்த டயர்ல இருக்க காத்த மட்டும் எடுத்துருங்க. நாங்க அந்த சூர்யாவோட மூச்சு காத்த இறக்கிடுறோம். சரிங்கம்மா. சூர்யா தம்பி, உங்களுக்கு தான் போன். தம்பி, நந்தினி அம்மா தான் கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, எல்லாரையும் காப்பாத்துப்பா. கொடுங்க. இந்தாங்க. என்னாச்சு? இரு இரு. சொல்லு நந்தினி. என்ன இப்ப கால் பண்ணிருக்க? சார், அது அங்க பூஜை முடிஞ்சிருச்சா? எப்போ வருவீங்கன்னு கேட்க தான் கால் பண்ணேன். பூஜைலாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் படையல் போடணும். எப்படியும் ஒரு 1 hourல முடிஞ்சிரும். நான் வந்துடுறேன். பயப்படாதீங்க, பேசுங்க பேசுங்க. நந்தினி. இருக்கேன் இருக்கேன். சொல்லுங்க சார். பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களா?